தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகிய ஞான தேசிகனுடன் மூத்த செய்தியாளர் ஸ்ரீகுமார் நடத்திய கலந்துரையாடலின் ஒரு பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு விதத்தில் குறிப்பிடும் போது தலைமை மதிப்பு கொடுக்கவில்லை என்ற வருத்தம் உள்ளது என்று குறிப்பிடுவீர்கள். அதே நேரத்தில் தலைமையை நீங்கள் விமர்சிக்கவில்லை என்றும் கூறுவீர்கள். முரண்பாடாக இருக்கிறது. இல்லை, தலைமை என்றால் விமர்சனம் என்பது வேறு, இந்த குறைகள் எல்லாம் இருக்கிறது என்பது வேறு. தலைமை என்றால் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அல்ல, எக்ஸ்க்ளூடிங் சோனியா காந்தி ராகுல் காந்தி என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா பேட்டிலும் அப்படி தான் சொல்லுகிறேன். சில நிகழ்வுகள் நடப்பது கூட அந்த நிகழ்வுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள், சோனியா காந்தி ராகுல் காந்தி அடிக்கடி பிரஸை பார்க்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் ஜோஸ் என்பவர் கேரளாவில் பேசினார். அவர்கள் பேசாததை நான் பேசிவிடவில்லை. நான் இந்த குறைகளெல்லாம் திருத்தினால் இந்த இயக்கம் நன்றாக இருக்குமே என்கிற கவலையில் நான் சொன்னேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி பூசல்கள் அதிகம் இருப்பதன் காரணமாகத்தான் நீங்கள் கட்சி வளர முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா? ஏனென்றால் ஜி.கே. வாசன், ஈ.வி.கே. இளங்கோவன், சிதம்பரம், தங்கபாலு இப்படி எண்ணற்ற தலைவர்கள் கோஷ்டிகளாக பிரிந்து செயல்படுவதுதான் இங்கு கட்சி வளராதற்கு காரணம் என்று நினைக்கிறேன். கேரளாவில் இதுபோல தனித்தனி தலைவர்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒரு முடிவெடுத்து ஒன்றாக உட்கார்ந்து முடிவெடுத்து டெல்லியிடம் போய் அதை சாய்த்து கொள்கிறார். தமிழகத்தில் அது இல்லை. அது இருந்தால் இன்னும் பலமாக இருந்திருக்கும் காங்கிரஸ் கட்சி. ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.